அடுத்த 6 மணி நேரம் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கிறவங்க ரொம்ப பத்திரமா இருந்துக்கோங்க அப்படிங்கிற தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. நேற்றே நம்ம பார்த்தோம், ரெட் ஃப்ளாக் அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்க. எப்போ வேண்டுமானாலும் அங்கே இருக்கக்கூடிய தீ பல இடங்களுக்கு பரவலாம் அப்படின்னு சொல்கிற அந்த தகவல் வெளியானது. கடைசி 8 மணி நேரம் சொன்னாங்க, அதில் 2 மணி நேரம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 6 மணி நேரம். ஸோ இப்போ வரையிலும் கிடைச்சிருக்கிற ஒரு அப்டேட் படி அடுத்த 6 மணி நேரத்துக்கு ரொம்ப கஷ்டமான நிமிடங்களை கடந்து செல்ல போகிறார்கள் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கக்கூடிய மக்கள். அது மட்டும் இல்லாமல் ஜனவரி 22க்காக அரசாங்கமும் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் தயாராக வேண்டும். இந்த ஜனவரி இப்போ 15 ஆயிடுச்சு, 16லேருந்து 20 நாள், ஒரு 4-5 தினங்கள் அவங்களுடைய வீடுகளை போய் பார்ப்பது இப்போது எல்லாருமே பார்வையிட ஆரம்பிச்சிருக்காங்க. பணக்காரர்களிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்க எரிந்து போன வீடுகளையும் பாதி எரிந்த அவங்களுடைய பல வாகனங்கள் இது எல்லாத்தையுமே அவங்க பார்வையிடுகிறார்கள் என்கிற தகவல் வெளியாகுது. அதன் பிறகு நஷ்டமாக என்ன வந்திருக்கோ அதை அரசாங்கத்திடம் சொல்ல வேண்டும். அரசாங்கம் அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுப்பாங்க, இழப்பீடு கொடுப்பாங்க. இன்சூரன்ஸ் நிறுவனங்களுக்கும் இந்த அறிவுறுத்தல் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பல இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் ஊரை விட்டே ஓடிட்டாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருப்பதால் அது எல்லாத்தையுமே அரசாங்கமே என்ன செஞ்சிருவாங்க, நாங்களே கொடுக்குறோம்ப்பா அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கு வந்திருப்பாங்க. இன்னும் 5 தினங்களில் அமெரிக்காவினுடைய புதிய பிரசிடெண்டாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்கும் போது கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ் வைல்ட் ஃபயர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ரெண்டிங் ஹேஷ்டேகாக இருக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்த நிமிடங்கள் என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத.